மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை நீங்கள் எடுத்து உண்மையிலேயே தொடர்ந்து உங்கள் கணவரை ஊக்குவித்து இருப்பீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களையாவது நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை பார்த்திருப்பீர்கள். ஊக்கம் அளித்தல் என்பது ஒரு நல்ல ஒழுக்கம். அதை உங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து செய்வீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த சவாலை முதலாவதாக இன்று கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 26வது நாளில் உங்கள் வாழ்க்கையில் உள்ள டென்ஷன்ஸ் மத்தியில் ஒரு பேலன்ஸை அடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் உங்கள் கணவரை நீங்கள் உடைத்து போடாமல் அவரை ஆசீர்வதித்து எழுப்பும் வழிகளை நீங்கள் யோசிக்கும் போது எப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள வெவ்வேறு டென்ஷன்ஸ் மத்தியில் நீங்கள் பேலன்ஸை ஊக்கப்படுத்தலாம் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறு பிள்ளையாய் இருக்கும் போது பூங்காவில் போய் சீசாவில் விளையாடி இருப்பீர்கள். அப்படி விளையாடும் போது பேலன்ஸ் செய்வதற்காக ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு ஓடி போய் பேலன்ஸ் செய்ய நீங்கள் முயற்சித்திருப்பீர்களா? அப்படி செய்திருக்க மாட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையையும் நாம் அப்படி பேலன்ஸ் செய்யவே முடியாது. அப்படி என்றால் எப்படி ஒரு நல்ல பேலன்ஸ் உள்ள வாழ்க்கை வாழ முடியும்? அதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தை பார்ப்போம். வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன எழுதியிருக்கிறது? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தெய்வ கிருபையிலும் மனிதர்கள் தயவிலும் அதிகமாக வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவானவர் ஒரு பேலன்ஸ்ட் வாழ்க்கை நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் தெய்வ கிருபையிலும் மனிதர்கள் தயவிலும் ஒரு ஆரோக்கியமான பேலன்ஸோடு வளர்வதை நாம் பார்க்கிறோம். அதே பேலன்ஸை தான் உங்கள் கணவரோடு உள்ள உறவிலும் நீங்கள் தேட வேண்டும். திருமணமாகி கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகிய நாம் தேவனை சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் நம்முடைய கணவன்மார்களோடு ஒரு சிறந்த உறவு முறை வேண்டும் என்ற விருப்பத்திற்கும் இடையில் ஒரு டென்ஷனை அனுபவிப்போம். திருமணம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. நாம் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நாம் எடுத்த உறுதிமொழிகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய கணவன்மார்களை நேசிக்கும் விதத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதே நேரம் நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். விசுவாசத்திலும் தேவனுடைய அன்பிலும் நாம் வளர வேண்டும். இந்த 2 காரியங்களும் டென்ஷன் ஆகி போட்டி போடக்கூடாது. இதில் இயேசுவானவர் மாதிரி நாமும் ஒரு ஆரோக்கியமான பேலன்ஸை பெறுவதற்கு ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கையின் டென்ஷன்ஸ் மத்தியிலும் நாம் அடைய முடியாத ஒரு பேலன்ஸை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய கணவர் இந்த வாழ்க்கையில் உள்ள இந்த பேலன்ஸ்க்காக போராடுகிறாரா? அதற்காக அவரை பாராட்டுங்கள். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருப்பார் என்றால், அதாவது ஒரு பகுதியில் மிகவும் கவனம் செலுத்திவிட்டு மற்ற பகுதிகளை புறக்கணித்திருப்பார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் உருவாக்கும்படியாக நீங்கள் எதையாவது செய்து அவருக்கு உதவி செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். உதாரணமாக, எப்போதும் வேலை வேலை என்று உழைத்து கொண்டே இருப்பார் என்றால், ஏதாவது விளையாட போவதற்கோ அல்லது எக்ஸசைஸ் செய்வதற்கோ அவரை ஊக்கப்படுத்தலாம். பிள்ளைகளை வீட்டில் அமைதியாக வைத்துக்கொண்டு சில ஃப்ரெண்ட்ஸை சாப்பாட்டு கூப்பிட்டு அவருடைய மனதை தூண்டும் உரையாடல்களினால் அவரை ஊக்கப்படுத்தலாம். இப்படியெல்லாம் செய்து அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இயேசுவானவர் மாதிரி நல்ல ஒரு பேலன்ஸ்ட் வாழ்க்கை வாழ நீங்கள் அவரை ஊக்கப்படுத்தலாம். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள். என்னுடைய திருமணம் நன்றாக போய்கொண்டிருந்த போது நான் சும்மா ஏதோ நிர்விசாரமாக இருந்து விட்டேன். என் கணவரை நான் மறுபடியும் பாராட்ட எனக்கு இந்த சவால் ஒரு தேவையான ஒன்றாக இருந்தது.
என்னுடைய கணவர் எத்தனையோ காரியங்களை எங்களுக்காக செய்கிறார். அவர் எனக்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் கடினமாக உழைக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் அவருடைய சந்தோஷமான ஈடுபாட்டை பார்க்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருந்தும் இவற்றையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுக்காமல் இருந்த நான், என்னுடைய கண்களை இந்த சவால் திறந்து விட்டது. இப்போது நான் தொடர்ந்து அவரை எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அப்படி நான் நன்றி சொல்ல முடிந்தால் அது எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய திருமணங்களுக்கு எவ்வளவு ஒரு உதவியாக இருக்கும் என்று அந்த பெண்மணி சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, என் கணவரை நேசிப்பதிலும் உம்மேல் என் அன்பை வளர்ப்பதிலும் இயேசுவானவரின் வழியை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் ஐயா. என்னுடைய திருமணத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்படும்படியாக இந்த வாழ்க்கையின் டென்ஷன்ஸை நான் நன்றாக பேலன்ஸ் செய்து வாழ எனக்கு ஞானத்தை தாருமையா. என் கணவரும் அவருடைய டென்ஷன்ஸை நன்றாக பேலன்ஸ் செய்யத்தக்கதாக நான் அவரை ஊக்கப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி ரீமாஸ் வாகமுத்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.